அசோக் எப்போதும் கடுமையான முயற்சி வெற்றியை தரும் என்று நம்புவான். ஆனால் 3வது முறையாக கல்லூரி சேர்க்கை பரீட்சையில் தோல்வியடைந்து 2 நேர்முகத் தேர்வுகளில் நிராகரிக்கப்பட்டபோது அவரது நம்பிக்கையே குலைந்துவிட்டது. திருநெல்வேலியில் உள்ள ஒரு பழைய கட்டடத்தின் மேல் மாடியில் கால்களை தொங்கவிட்டு மங்கிய ஆகாயத்தை உறுதியாகியும் சும்மாவே அமர்ந்திருந்தான். அம்மா இப்போது அவன் கனவுகளைப் பற்றி கேட்பதே இல்லாமல் போயிருந்தாள். அப்பாவும் கோபப்படுவதையே நிறுத்திவிட்டார். வார்த்தைகளை விட அமைதிதான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக காயப்படுத்தத் தொடங்கியது. மாலை சோர்வுடன் தன் அறைக்கு திரும்பினான். தரையில் உட்கார்ந்து பழைய பள்ளி பையை இழுத்தான். புத்தகக் குவியலில் இருந்து ஒரு பழைய நூல் கீழே விழுந்தது. சுவாமி விவேகானந்தர் சிந்தனைகள் ஷூட். இது பள்ளியில் பரிசாக கிடைத்தது, பல ஆண்டுகளுக்கு முன். செய்ய ஒன்றுமில்லாததால் புத்தகத்தை சும்மா திருப்பத் தொடங்கினான். முதல் வரியையே படித்தவுடன் மனதை ஏதோ ஒரு செய்து நழுவியது. எழுந்திரு, விழித்து நிலைக்கவும், குறிக்கோளை அடையும் வரை நின்றுவிடாதேயு. இதை மறுபடியும் படித்தான். பின்னர் 3வது முறையாகவும். மெதுவாக பழுப்பாய் சொன்னான், நான் மிக விரைவாக கைவிட்டேனோ? அடுத்த பக்கம் புரட்டினான். உன் வாழ்வில் அபாயத்தை எதிர்கொள். வெற்றி பெற்றால் தலைமை வகிப்பாய், தோற்றால் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவாயு. அவனுக்கு அவன் விண்ணப்பிக்க மறந்த அந்த வேலை ஞாபகம் வந்தது. பயம் காரணமாக அந்த வாய்ப்பையே தவிர்த்துவிட்டான். தோல்வி என்பது விழுவது மட்டுமல்ல, யாருக்காவது வழிகாட்டுவதாகவும் இருக்கலாம் அல்லவா? மறுபடியும் ஒரு பக்கம். நீங்கள் உங்களையே நம்பவில்லை என்றால் கடவுளை நம்ப முடியாதையு. இதுவே நேராக மனதுக்குள் பாய்ந்தது. அவன்தான் தன்னம்பிக்கையை விட்டுவிட்டான், அதனுடன் எல்லாவற்றையும். 1 மணி நேரத்துக்கு அவன் கைபேசியையும் எடுக்கவில்லை, இன்ஸ்டாகிராமும் திறக்கவில்லை, நண்பர்களுக்கும் செய்தி அனுப்பவில்லை. அவர் படித்துக்கொண்டே இருந்தான். ஓர் எண்ணம், பிறகு மற்றொன்று, அதன் பிறகு இன்னொன்று. இவை வெறும் வார்த்தைகள் இல்லை, அவரது உயிரையே குலுக்கி விழுத்தது போல. அன்று இரவு அசோக் ஒரு புதிய நோட்புக் எடுத்தான். முதல் பக்கத்தில் எழுதினான், நாள் 1, நான் என்னை நம்புகிறேன். தோல்விகள் முடிவடையவில்லை. ஆனால் 1வது தொடங்கியது, தன்னம்பிக்கை.